கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமத்திலே தானியேல் என்கிற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த தானியேல் என்பவர் யார்? இஸ்ரேலில் 12 கோத்திரங்கள் காணப்படுகிறது. அந்த 12 கோத்திரத்திலே லேவி கோத்திரம் ஒரு கோத்திரமாகும். அந்த லேவி கோத்திரத்தில் பிறந்தவர் தான் இந்த தானியேல் தீர்க்கதரிசி என்பவர். இந்த தானியேல் தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவர்னாக்கா, எந்த ஒரு மனிதனையும் எந்த ஒரு ராஜாவையும் ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார். அதாவது எல்லாவற்றிலும் தேவனுக்கு மட்டும்தான் அவர் என்ன செய்வார், இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் கொடுப்பார். அப்படிப்பட்டவர் தான் தானியேல் என்பவர். இந்த தானியேல் என்பவர் என்ன செய்தார்னாக்கா, அவருடைய 16 வயதில் இஸ்ரேல் நாட்டிலிருந்து பாபிலோன் நாட்டிற்கு கைதியாக கொண்டு செல்லப்பட்டு அந்த பாபிலோன் நாட்டிலே அரசு பணியிலே சேர்ந்து அவர் பணியாற்றி கொண்டிருந்தார். அந்த அரசு பணியிலே அவர் பணியாற்றி கொண்டிருந்த போதிலும் அந்த தானியேல் எப்படிப்பட்டவர் என்றனால், தேவ பக்திக்கும், அதாவது தேவ பக்தினாக்கா வேதத்தை தியானம் பண்ணுறது, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறது, 3 வேளை முழங்கால் பற்றி ஜெபம் பண்ணுறது, இதெல்லாம் என்ன செய்தார்னா அப்படிப்பட்ட தேவபக்தி உள்ளவர். அந்த தேவபக்திக்கும் நீதி உள்ள வாழ்க்கைக்கும், அதாவது தேவனாலே என்ன செய்தது, நற்சாட்சி பெற்றவர். காடி அவருக்கு என்ன செய்தார்னாக்கா, அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்டவர் தான் தானியேல். அது மட்டும் இல்லாமல் அவர் காட் என்ன சொல்கிறார்னா, தானியேலை பார்த்து, தானியேல் எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தானியேல் என்ன செய்கிறார்னாக்கா, அந்த பாபிலோன் நாட்டிலே இருக்கும் பொழுது தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும், அதாவது எப்படின்னாக்கா, தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இந்த தானியேல் எப்படிப்பட்டவர்னாக்கா, அதாவது அந்த நாட்டில், அதாவது இஸ்ரேல் நாட்டிலிருந்து போனவர் தானே தானியேல். அந்த பாபிலோன் நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பாபிலோனுடைய ராஜா நேபுகாத்நேச்சார். அந்த ராஜாவினுடைய அவர் கொடுக்குற அந்த போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ண அந்த திராட்சை ரசத்தினாலும், அதாவது நான் தீட்டுப்படுத்த மாட்டேன், அதாவது கர்த்தர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நானும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்ற இருதயத்தில் அவர் வைராக்கியம் கொண்டு என்ன செய்தார்னாக்கா, தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன்னுடைய இருதயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வைராக்கியமாக என்ன செய்தார், தன்னுடைய இருதயத்தில் பரிசுத்தத்தை குறித்து தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் அவர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி வேண்டிக் கொண்டார். வேண்டிக் கொண்டு என்ன செய்தார், தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் அவர் தானியேல் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்டது நிமித்தமாக அவர் என்ன செய்தார்னாக்கா, அந்த பிரதானிகளின் தலைவனிடத்தில் அவருக்கு தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். அது மட்டுமல்லாமல் அவர் என்ன செய்தாங்க, மற்றவங்கெல்லாம் என்ன செய்தாங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிட்டாங்க. ஆனால் இவர் என்ன செய்தார், தானியேல் நான் வெஜிடேரியன், இந்த ட்ரிங்க்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் நான் பருப்பு காய்கறிகள் பருப்பு அது சம்மந்தப்பட்ட ஃபுட்டு தான் நான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவர் வைராக்கம் 10 நாள் டைம் கேட்டார். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாயும், யாருடைய முகம்னாக்கா, தானியேலுடைய முகம், அவருடைய நண்பர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபினோகோ, அவருடைய எல்லாருடைய முகம் எப்படி இருந்துச்சுனாக்கா, அவருடைய முகம் கலையுள்ளதாகும், ரொம்ப அப்படியே பிரகாசமாக, அதாவது மகிழ்ச்சியாக கலை உள்ளதாகவும் சரீரம் புஷ்டி உள்ளதாகவும் காணப்பட்டது. இந்த 4 வாலிபர் என்ன செய்தார்னாக்கா, தேவன் அவங்களுக்கு என்ன செய்தார்னாக்கா, சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தை கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் தானியேல் சகல தரிசனங்களையும், நம்ம தூங்கும்போது அதாவது சொப்பனம் வரும், அப்புறம் ஆண்டவர் என்ன செய்வார், தரிசனத்தின் மூலம் பேசுவார். அப்படிப்பட்ட தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவை கர்த்தர் தானியேலுக்கு கொடுத்தார். ஏன்னாக்கா தானியேல் அப்படிப்பட்ட தேவபக்தி உள்ளவராக, தானியேல் எப்படி தேவபக்தி உள்ளவராக இருந்தாரோ அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், தேவபக்தி உள்ள இந்த கடைசி நாட்களில் நம்ம காணப்பட வேண்டும். ராஜா அவர்களுடைய பேசினார். அவர்கள் எல்லாருக்கும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை.
ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் கொண்டு போய் நிற்க வைத்தார்கள். அந்த ராஜ சமூகத்தில் நிற்க வைக்கும் பொழுது ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள, அதாவது பாபிலோன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவளை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். யாரு? அந்த பாபிலோன் ராஜா. அப்படி அதுக்கெல்லாம் முக்கிய காரணம்னாக்கா, தானியேல் வந்துட்டு தன்னுடைய இருதயத்தில் வந்துட்டு பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வைராக்கியம் எடுத்துக்கொண்டார். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா பரிசுத்தமாக இருக்கிற பார்க்குறது ரொம்ப மிகவும், அதாவது அரிதாக இருக்குது, மிகவும் கடினமாக இருக்கிறது. எல்லாம் இந்த மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அசுத்தத்தில் தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் தானியேல் இப்படிப்பட்ட பரிசுத்தை காணப்பட்டதுனால அவருக்கு என்னாச்சுனாக்கா, ஏன்னாக்கா கர்த்தருக்கு வல்லமை இருக்குது. என்ன வல்லமை இருக்குதுனாக்கா, அதாவது கர்த்தர் வந்து அதாவது காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அது மட்டுமில்லாமல் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிறவர் என்று இந்த தானியேல் வந்து தேவனை பற்றிய அறிவு இருந்துச்சு. அப்படிப்பட்ட அறிவு தேவபக்தி இருந்ததுனால என்ன செய்தார், தானியேல் வந்துட்டு அந்த பாபிலோன் நகரத்தில் என்ன செய்து மிகவும் உயர்த்தப்பட்டார். உயர்த்தப்பட்டது மாத்திரமல்ல, அதாவது எப்படின்னாக்கா அவர் விசுவாசத்தில் அதை வைராக்கியம் உள்ளவராய் அதாவது கர்த்தர் மேல் பற்றுள்ளவராக அவர் காணப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் தானியேல் வந்துட்டு என்ன எங்கும் உண்மையுள்ளவராக அவர் காணப்பட்டார். ஒரு குற்றமும் குறையும் வந்து தானியேல் மீது காணப்படலை. அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னாக்கா, தானியேல் வந்துட்டு மிகவும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தன்னுடைய இருதயத்தில் வைராக்கியமாக இருந்தது நிமித்தமாக கர்த்தர் அந்த பாபிலோன் தேசத்திலே தானியேலை உயர்த்தி அந்த பாபிலோன் தேசம் முழுவதற்கும் அவரை பிரதானியாக, அவரை பிரைம் மினிஸ்டராக ஆசிர்வதித்தார். இந்த தானியேலை பின்பற்றி நாமளும் என்ன செய்யணும், இந்த கடைசி காலத்திலே நாம் பரிசுத்தமாய் நினைக்க வேண்டும், பரிசுத்தத்தை பற்றி பார்க்க வேண்டும், பரிசுத்தமாய் நாம் பேச வேண்டும், பரிசுத்தம் நாம் செய்ய வேண்டும். ஆண்டவரை நாம் சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாய் நாம் காணப்பட வேண்டும். அதற்கு தானியேலை போல நமக்கு பரிசுத்தம் மிகவும் அவசியம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு சாமி அளவில்லாமல் ஆஸ்வதிப்பாராக. நாம் இப்பொழுது கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த வேலையில் கூட தகப்பனே, பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தானியேல் புஸ்தகத்திலிருந்து உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு நீர் பேசின கிருபைக்காக நன்றியுள்ளதை தொடுமை சோதராஜா. இந்த வசனத்தை சொன்ன என்னையும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டுள்ள ஒவ்வொருவரையும் உம்முடைய நாம மகிமைக்காக நீங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. வசனத்தை கேட்டு அதன்படி செய்ய தானியேல் எப்படி தன்னுடைய இருதயத்தில் அன்றைய பக்தி வைராக்கியமாக இருந்து தன்னை தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தமாய் காத்து கொண்டாரோ, இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் நாங்களுடைய தகப்பனே தானியேலை பின்பற்றி மிகவும் பரிசுத்தமாய் ஜீவிக்க அப்படிப்பட்ட ஜீவியத்தை இந்த கடைசி நிலைகளுக்கு நீர் கொடுத்து உதவி செய்யும்படியாக நாம் செபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். God bless you.